ஆனா அந்த டிராஃபிக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இப்ப மெட்ரோ வருது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி லைன் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு 15ல இருந்து 25 நிமிஷத்துல ஒரு ஏரியாவுக்கு ஈஸியா போயிட முடியும்னா டிராஃபிக் எந்த பாதிப்பும் இல்லை. பிளான் பண்ண மாதிரி எந்த இதுவும் மிஸ் ஆகாம ஒரு வண்டியை பிடிக்கிறதுனாலோ இல்ல ஒரு ஆஃபீஸ் போறதுனாலோ கரெக்டா ஓகே இந்த 9 மெட்ரோவை பிடிச்சா கம்பல்சரி 9:40 அங்க ரீச் ஆயிருமா, எக்ஸாக்டா ரீச் ஆயிரும். 10 o'clock உள்ள என்டர் ஆயிர முடியுமா, எக்ஸாக்டா ரீச் ஆகலாம். ஸோ இதுதான் மெட்ரோவோட ஹையஸ்ட் பெனிஃபிட். இதனால லேண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 15ல இருந்து 25% இது ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்ப லேண்ட் ரேட் எல்லாம் நம்ம ஒரு லேக்ஸ்ல வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா க்ரோர்ஸ்ல கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பீப்புள்ஸ் அதிகமா கூடுற இடம் எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அங்க நிறைய கமர்ஷியல்ஸ் வரும் அப்படிங்கறது நம்மளால பார்க்கலாம். ஸோ நிறைய கடைகள் வந்துடும். கடைகளை சுத்தி நிறைய திங்ஸ் வாங்குறது, சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸோ ஜிம், இந்த மாதிரி என்ன தேவையோ ஹியூமன் நீட்ஸ்க்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்தந்த ஏரியாக்கள்ல டெவலப் ஆயிரும்.